நேரத்தில் நம்ம சாட்சிக்காய் நேரத்தை ஒதுக்குவோம். சாட்சி சொல்ல கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சி சொல்கிறவங்க வந்து சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் என் தேவன் என்னை சாட்சியாக நிலை நிற்க வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனை, வல்லமை உள்ள தேவனை, அற்புதத்தின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். அவருக்கு சாட்சியாக நிற்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாள். 55 வருடம் கழித்த 56வது வயதைக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். இந்த நாள் நான் நினைத்தேன் கடந்த வருடத்திலே 55 வயதோடு இந்த வாழ்க்கை முடிந்து விட்டதென்று. 55 வயதை பின்னோக்கி பார்க்கும்போது வேதனை, துக்கம், அவமானம், உபத்திரவம், பொல்லாத நோய், சந்தோஷம் அன்றதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு இருக்கல. ஆனால் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற கிருபைக்காக என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கடந்த வருடம் மரணத்தின் விளிம்பிலே தங்கியிருந்தேன். அது மாத்திரமல்ல, இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் மேற்கொண்டு செய்வதா இல்லையா, அந்த போராட்டத்திலே நான் கடந்த வருடம் இதே நாள் நான் போராடி கொண்டிருந்தேன். அப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். நான் தெளிவான முடிவெடுக்கணும். ஆண்டவரே, இப்படி என்னால் மரணித்து என்னால் வாழ முடியாது. என்னுடைய சரீரம் இந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு பதில் தாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணி நான் கேம்பராவுக்கு கட்டாயம் போகணுமென்று எதிர்பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகம் பேர் எனக்கு எடுத்தாங்க, ஜபிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கேம்பராவில் இருந்து என்னை தேடி வந்தேன்னா ஹென்லி, ஏஞ்சல், சுதாரன், அகேஷியா. அந்த இடத்துல எனக்கு கண்டோன்னா ஹென்லி ஜெபம் பண்ணிட்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஆன்டி, இந்த படுக்கை உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, நீங்கள் எழும்பி சுகமாத்திரமாய் வாங்க. அடுத்த நாள் ஹென்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு நான் அடுத்த கிழமையே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஆண்டவரை நம்பி வந்தேன். இங்கே வந்தோன்னே டாக்டர்ஸ் என்னை கைவிடலை, தொடர்ந்து என்னை செக்அப் பண்ணி கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் தேவன் எல்லா நோய்களையும் சுகமாக்கினார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அது மாத்திரமில்லை, கணக்க பாடுகளுக்கூடாக இந்த நாட்களிலே நான் கடந்து செல்கிறேன். கடந்த வாரத்திலும் நான் மிகவும் ஒரு பயங்கரத்துக்குள்ளே கடந்து சென்றேன். இருந்தாலும் அந்த சோதனைகளை மேற்கொள்ளத்தக்கதாக மனோதைரியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். சகலதையும் தாங்க எனக்கு பலன் தந்தார். அதற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இன்று அதிகாலை என்னோடு பேசின ஒரு காரியம் 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, அந்த உங்களை என்ற இடத்திலே நான் என்னை என்று போட்டுக்கொண்டேன், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆண்டவர் தொடர்ந்துமாக என்னோடு பேசுகிறார். அதற்காக இந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ரவி அண்ணா எழுமிட்டு வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணாவை நான் மறுபடியும் பார்ப்பேன் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
இன்றைய நாளிலே அண்ணா வந்தது எனக்கு சரியான சந்தோஷம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு இந்த அண்ணா தான். இந்த நாட்களிலே என் வேதனைகளை அறிந்து அவன் என்னை சந்தோஷப்படுத்துகிற விதங்கள் அநேகமாயிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.